ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் லாபம் நஷ்டம், வாங்கிய விலை விற்ற விலை அதில் வர முக்கியமான 1 மார்க்ஸை ரிவைஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் டெஸ்ட் எழுதுனாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை லைனாக நான் சொல்லிடுறேன். டெஸ்ட் எழுதுகிறவங்க டெஸ்ட் எழுதுங்க. அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். அடக்க விலை விற்ற விலையை விட குறைவு எனில் டேஸ் கிடைக்கும். அடக்க விலை விற்ற விலையை விட அதிகம் எனில் டாஸ் கிடைக்கும். இதெல்லாம் 1 மார்க்ஸ் தான். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும். குறித்த விலை மைனஸ் விற்பனை விலைக்கு என்னன்னு சொல்லுவோம். எதோட ஃபார்முலா? குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இதை ஏறு வரிசையில் எழுதுங்க. அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடியில் ஏறு வரிசையில் எழுதுங்க. அதே மாதிரி குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடியையும் ஏறு வரிசையில் எழுதுங்க. எது ஃபஸ்ட்டு வருமோ அதை போடுங்க. தள்ளுபடியானது டேஸிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இந்த விலையிலேருந்து கழிச்சிட்டு விற்பனை விலையை வாங்கிக்கிறாங்க. கூடுதல் செலவுகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எதில் அடங்கும்னு கேட்குறாங்க. விற்பனை விலையில் அடக்குவோமா, அடக்க விலையில் அடங்குமா, லாபத்தில் அடங்குமா, நஷ்டத்தில் அடங்குமா? அடக்க விலை விற்பனை விலை சமமாக இருக்கா, இல்லை அடக்க விலை விற்பனை விட அதிகமாக இருக்குது, இல்லைனா அடக்க விலை விற்பனை விலையை விட கம்மியாக இருக்குது, இல்லைனா குறித்த விலையும் தள்ளுபடியும் சமமாக இருந்தது அப்படின்னா இதில் எந்த கண்டிஷனில் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஆன்சர் வரும்? தள்ளுபடியோட ஃபார்முலா என்ன? குறித்த விலை மைனஸ் டேஸ். இவ்வளோ நேரம் நம்ம போட்டது ஜென்ரலாக உள்ள 1 மார்க்ஸு. இப்போ சம்ஸுக்கு போகிறோம். அடக்க விலை 100 ரூபா, விற்ற விலை 120 ரூபானா லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா? இப்போ எவ்வளோ ரூபா? சுகன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை 750 ரூபாய்க்கு வாங்கி நண்பருக்கு 710 ரூபாய்க்கு விற்றுட்டார் அப்படின்னா அவருக்கு லாபம் கிடச்சிருக்குமா, நஷ்டம் கிடச்சிருக்குமா, எவ்வளவு கிடச்சிருக்கும்? சோமு ஒரு வண்டியை 28,000 ரூபாய்க்கு வாங்கி அதை 2,000 ரூபாய்க்கு பழுது பார்த்து 30,000 ரூபாய்க்கு விற்றுட்டாருன்னா லாபமா, நஷ்டமா, இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள். முத்து ஒரு மகிழுந்தி வண்டியை வாங்குறாரு 8,50,000 ரூபாய்க்கு. 25,000க்கு லாபத்தில் விற்றுட்டார் அப்படின்னா அதோடைய விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. 8,50,000 ரூபாய்க்கு வாங்கி 25,000 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி லாபம் வச்சு அதை இன்னொருத்தர்கிட்ட அதை விற்றுட்டார் அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும்? வள்ளி முத்து மாலையை 30,000 ரூபாய்க்கு விற்று 5,000 ரூபா லாபம் வாங்கினார் அப்படின்னா அதோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. குணா 325 ரூபாய்க்கு ஒரு குறித்த பொருளை 30 ரூபா தள்ளுபடியில் விற்கிறாரு. இப்போ விற்பனை விலை என்ன? குணா தனது பொருளை 325 என குறித்து 30 ரூபா தள்ளுபடியில் விற்றுறார். விற்பனை விலை என்ன? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. நம்ம இதோட ஆன்சரை 1 பை 1 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அடக்க விலை விற்ற விலையை விட குறைவு எனில் டேஸ் கிடைக்கும். அடக்க விலை விற்ற விலையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லாபமா நஷ்டமானு கேட்குறாங்க. இப்போ அடக்க விலைனா அதுக்கு இன்னொரு பேரானா வாங்கிய விலை. இப்போ வாங்கிய விலை விற்ற விலையை விட குறைவாக இருக்குது. அப்போ நீங்களே ஒரு இமேஜின் பண்ணுங்கள்.
வாங்கிய விலை வந்து விற்ற விலையை விட குறைவாக இருக்குது. அப்போ வாங்கிய விலையை நான் 7 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? வாங்கிய விலை வந்து விற்ற விலையை விட குறைவாக இருக்குது. அப்போது இது 7 ரூபானா இதுதான் குறைவாக இருக்குது. அப்போ நான் எவ்வளோ இதை விட அதிகமாக தான் விற்றுருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ லாபமாக நஷ்டமானு கேட்குறாங்க. அப்போது நான் வாங்கின விலையை விட நான் வந்து அதிகமாக தான் வச்சு விற்றுருக்கேன். நல்லா பாருங்கள், அடக்க விலை விற்ற விலையை விட குறைவு, இதுதான் கம்மியாக வச்சுருக்கேன். அடக்க விலை விற்ற விலையை விட குறைவாக இருக்குது. அப்போ இது வந்து கம்மியாக நான் 7 ரூபாய்க்குள்ளே போடுற 10 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன். அப்போ எனக்கு அது என்ன கிடைக்கும்? எனக்கு அது என்னவாயிரும்? லாபம் தான் கிடைக்கும். அடக்க விலை விற்ற விலையை விட குறைவு எனில் லாபம். இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் வந்து இமேஜின் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அங்கே வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்காது அப்படிங்கிறவங்க அடக்க விலை விற்ற விலைன்னு போட்டுக்கோங்க. அடக்க விலை விற்ற விலையை விட குறைவு. அடக்க விலை வந்து விற்ற விலையை விட குறைவாக இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். இப்போ இப்படி போட்டுக்கோங்க, அடக்க விலை விற்ற விலையை போட்டுக்கோங்க. இந்த லெஸ் தேன் சிம்பிள் டாலி ஆச்சுன்னா லாபம், கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துருச்சுன்னா நஷ்டம். அவ்வளோதான். அடக்க விலை விற்ற விலையை விட குறைவுனா லாபம். அதே இதுதான் அடக்க விலை விற்ற விலையை விட அதிகம். அடக்க விலை விற்ற விலையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நஷ்டம். அடக்க விலை விற்ற விலையோட அதிகமாக இருந்ததுன்னா நஷ்டம். இது எதோட ஃபார்முலா பாருங்கள், குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. குறித்த விலை மைனஸ் விற்ற விலையோட ஃபார்முலா தள்ளுபடி. முக்கியமான ஃபார்முலாங்க. குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. விற்ற விலை ரெண்டு ஒன்று தான். குறித்த விலையிலேருந்து விற்ற விலையை கழிச்சிட்டோம்னா அதுதான் என்னது? தள்ளுபடி. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. இது ஏறு வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு இல்லையா? எதை? அடக்க விலை, குறித்த விலை, தள்ளுபடி. இதில் ஏறு வரிசை சின்னதுலேருந்து பெருசு. அப்போது தள்ளுபடி அதான் வந்து கம்மியான அமௌண்ட்டாக அதுக்குள்ளே தான் வரும். இப்போ 1000 ரூபாய்க்கு 10% தள்ளுபடினா 1000, இப்போ 100 ரூபாய் இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபா தள்ளுபடினா 10 ரூபா தானே கம்மி. இப்போ 1000 ரூபாய்க்கு 100 ரூபா தள்ளுபடினா 100 ரூபா தானே கம்மி. அப்போ தள்ளுபடி தான் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தள்ளுபடியில் தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ தள்ளுபடி சின்னதுலேருந்து பெருசு இல்லையா? அது அடுத்து என்ன வரும்னா அதோட அடக்க விலை. ஏன்னா அடக்க விலையை விட குறித்து விற்கிறான் இல்லைங்களா, அவன் வந்து அதிகமாக வச்சுருப்பான். இப்போ அதோட பொருள் வந்து இப்போ 100 ரூபாயாக இருக்கும் சரிங்களா? அவன் என்ன பண்ணிடுவானா இதை விட அதிகமாக தான் வைப்பான். இப்போ 150 ரூபான்னு வச்சுக்கிட்டு 10% தள்ளுபடின்னு வைப்பான். 10 ரூபா தள்ளுபடிம்பான். அப்போது தள்ளுபடி தான் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதோட அடக்க விலை தான் கம்மியாக இருக்கும். அப்புறமா தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ், நம்ம வந்து விற்கிறது மார்க்கெட்டு ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டு ப்ரைஸ். குறித்த விலைங்கிறது நம்ம முடிவு பண்ணுறது தான். குறித்த விலைங்கிறது மார்க்கெட்டு ப்ரைஸ், அது நம்ம முடிவு பண்ணுறது தான், அதுதான் அதிகமாக இருக்கும். அப்போது தள்ளுபடி, அப்புறமா அடக்க விலை, அப்புறமா குறித்த விலை. இதுதான் சின்னது, அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் பெருசுது. இப்போ தள்ளுபடி, அடக்க விலை, குறித்த விலை, இதுதான் வந்து ஆர்டர். தள்ளுபடி, அடக்க விலை, குறித்த விலை. சரிங்களா? அடுத்ததும் ஏறு வரிசை தான். நான் என்ன சொன்னேன், தள்ளுபடி தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லைங்களா? இப்போ தள்ளுபடி, அதுக்கப்புறமா விற்ற விலை, அப்புறமா தான் குறித்த விலை. குறித்த விலை தான் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. குறித்த விலை தான் விற்பனை விலையினாலும் சரி, அடக்க விலையினாலும் சரி, அதை விட அதுதான் என்னவாக இருக்கும்? அதிகமாக போட்டு வச்சுருப்பான். ஏன்னா அந்த மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து அவன் ஓவராக போட்டு வச்சுருப்பான். அதே மாதிரி அதுலேருந்து தள்ளுபடி போக வர்றது தான் வந்து விற்ற விலையாகவும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? குறித்த விலைங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ 1000 ரூபாய் ஒரு பொருள் அப்படின்னா 10% தள்ளுபடி அப்படின்னா 10% தள்ளுபடி பண்ணுறான். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 10% தள்ளுபடி பண்ணான்னா எவ்வளோ குறையும் நம்மளுக்கு? 100 ரூபா குறையும். அப்போ 900 ரூபாய்க்கு விற்றுருப்பா இல்லைங்களா? அப்போ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு தள்ளுபடி 10%. அப்போ அதாவது விற்பனை விலை வந்து 900 ரூபா. அவன் எவ்வளோ குறித்து வச்சுருந்தான்? 1000 ரூபாய் குறித்து வச்சுருந்தான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ தள்ளுபடி அதை விட கொஞ்சம் பெருசு விற்பனை விலை, அதை விட பெருசு தான் குறித்த விலை. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறு வரிசை வந்து இந்த மாதிரி தள்ளுபடி, அடக்க விலை, குறித்த விலை வரும்போதும் சரி, இல்லை தள்ளுபடி, விற்பனை விலை, குறித்த விலை வரும்போதும் சரி, தள்ளுபடி லாஸ்ட்டில் தான் அதிகமாக பெருசு, குறைஞ்சது வந்து தள்ளுபடி,
பெருசு வந்து குறித்த விலை. நடுவில் தான் அடக்க விலை கேட்டால் அடக்க விலை போடுங்க, விற்பனை விலை கேட்டால் விற்பனை விலையை போடுங்க. சரிங்களா? தள்ளுபடியானது டேஸிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இப்போ தான் சொன்னோம். இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னா 10% தள்ளுபடினா 10% எவ்வளவு? 100 ரூபா. அப்போ அந்த 1000 ரூபாலேருந்து 100 ரூபாய் கழித்து தான் விற்பனை விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ தள்ளுபடியானது டேஸிலிருந்து கழிக்கப்படுகிறது, அந்த குறித்த விலையிலேருந்து கழிக்கப்படுது. இந்த 1000 ரூபா தான் குறித்த விலையாக இருந்துச்சு. இப்போ 1000 ரூபாலேருந்து அந்த தள்ளுபடி 100 ரூபாய் கழிச்சா 900 ரூபா தான் விற்கிற விலை. அப்போ அந்த 1000 ரூபாங்கிறது குறித்த விலை. அப்போ தள்ளுபடியானது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம, தள்ளுபடியானது குறித்த விலையிலேருந்து தான் கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இந்த மாதிரி வினாக்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம பரிச்சயமான துணிக்கடை இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது வெசில்ஸ் தள்ளுபடியில் வாங்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்திங்கன்னா அதில் இப்போ 2000 ரூபா அவள் போட்டிருக்கான். இப்போ அதில் 2000 ரூபா போட்டு 20% டிஸ்கவுண்ட்டு போட்டிருக்கான் அப்படின்னா இது தள்ளுபடி. அப்போ எதுலேருந்து கழிப்பான்? அவன் போட்டிருந்த விலையிலேருந்து தான் கழிப்பான். அவன் போட்டிருக்க விலைக்கு பேர் என்னது? குறித்த விலை. அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ 2000லேருந்து 20% கண்டுபிடிச்சி அதை கழிச்சிங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? விற்பனை விலையை நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது தள்ளுபடியானது குறித்த விலையிலேருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. கூடுதல் செலவுகள் எப்போதும் டாஸில் அடங்கியுள்ளன. கூடுதல் செலவுகள்னாவே அது எதில் அடங்கும் அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 lakhsக்கு வாங்கணும்னு வச்சுக்குவோம். அதை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டோம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சீட்டை மாற்றுறோம், இல்லைனா பெயிண்ட்டு மாற்றுறோம், ஏதோ ஒன்று மாற்றுவோம் இல்லைங்களா? அந்த செலவு எல்லாமே சேர்ந்து தான் நம்ம அந்த பொருள் வாங்கினதோடு சேர்த்துவோம். இப்போ ஒரு வீடே பாருங்கள், பல வீட்டை வாங்குகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டை வந்து இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் ரேட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பார்ட்டி கொடுத்த அமௌண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒயிட் வாஷ் பண்ணது, அதில் ஏதாவது உடஞ்சதெல்லாம் சரி பண்ணது எல்லாம் சேர்த்து இந்த வீடு வந்து நாங்கள் 50 lakhs 60 lakhs அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்பேர் ஆகிறது, அந்த பழுது பார்க்கறது, இது எல்லாமே இந்த கூடுதல் செலவுகள் வருது இல்லைங்களா? அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெடி பண்ணுறதுக்கு அவன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. அது எல்லா செலவுகளும் சேர்ந்தது எதில் வந்து அடங்கும் அப்படின்னா அடக்க விலை, வாங்கிய விலை. அடக்க விலைனாலும் ஒன்று தாங்க, வாங்கிய விலைனாலும் ஒன்று தாங்க. அடக்க விலையில் தான் சேரும். அப்போ கூடுதல் செலவுகள் எப்போதும் அடக்க விலையில் தான் அடங்கும். கூடுதல் செலவுகள் எப்போதும் அடக்க விலையில் தான் அடங்கும். சரிங்களா? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இதில் எந்த கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னா, இப்போ அடக்க விலை 100 ரூபா இருந்துச்சு, விற்ற விலையும் நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க. நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்க வேணாம், இதிலே தெரிஞ்சிருப்பாருங்க. அடக்க விலை 100 ரூபா இருந்துச்சு, விற்ற விலையும் 100 ரூபா. அப்போ நீங்கள் வாங்கினதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கல, நஷ்டமும் கிடைக்கல. வாங்கின விலைக்கே தள்ளி விட்டுட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. லாபமும் வேணல, நஷ்டமும் இருக்காது. அப்போ அடக்க விலையும் விற்ற விலையும் சமமாக இருக்கும்போது நம்மளுக்கு லாபமும் கிடைக்காது, நஷ்டமும் கிடைக்காது. ஸோ அடக்க விலையும் விற்ற விலையும் சமமாக இருந்ததுன்னா லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனையும் அடக்க விலை பெருசாக இருக்குது, விற்ற விலை கம்மியாக இருக்குது. இப்போ அடக்க விலை பெருசுனா 10 ரூபான்னு வச்சுக்குவோம், விற்ற விலை 8 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம் அப்படின்னா, இப்போ அடக்க விலை 10 ரூபா, நம்ம 8 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். அப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கப்போ நஷ்டம் கிடச்சிரும் இல்லைங்களா? வாங்கினதை விட நம்ம விற்ற விலை கம்மி. இது அடக்க விலை 10 ரூபா, விற்ற விலை ஒரு 15 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றுட்டோம். அப்போ என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு? லாபம். சரிங்களா? கரெக்டு தானே? இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அடக்க விலை விற்ற விலை. அடக்க விலை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா லாபம். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அடக்க விலை கம்மியாக இருந்துச்சு, ஸோ நம்மளுக்கு வந்து அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது, இதை விட கம்மியாக இருக்குது, ஸோ லாபம். அப்போ அடக்க விலை வந்து விற்ற விலையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லாபம், அடக்க விலை வந்து விற்ற விலையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நஷ்டமாயிருது. இது நம்ம ஃபார்முலா ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா? தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. இது வந்து தள்ளுபடி கேட்டாங்கன்னா குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. கூவி விவி ஞாபகம் வச்சுங்க. கூவி குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. எது கேட்டாங்கன்னா மாற்றி போட்டுருங்க, அவ்வளோதான். குறித்த விலை கேட்டாங்கன்னா தள்ளுபடி ப்ளஸ் விற்ற விலை. ஒன்று படித்து வச்சுக்கோங்க, இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. எதை கேட்டாலும் மாற்றி போட்டுருங்க. தள்ளுபடி வேணும்னா குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. குறித்த விலை கேட்டாங்கன்னா தள்ளுபடி ப்ளஸ் விற்ற விலை.
எது கேட்குறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ சம்மு பாருங்கள், அடக்க விலை 100 ரூபா, விற்ற விலை 120 ரூபா. இப்போ இங்கே எது அதிகமாக இருக்குது? விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது. விற்ற விலை அதிகமாக இருந்தால் நம்ம என்னென்னு படித்தோம்? லாபம். விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். இப்போ எவ்வளோ லாபம்? லாபம்க்கு ஃபார்முலா என்ன? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. லாபம்க்கு ஃபார்முலா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. இப்போ 120 ரூபாலேருந்து 100 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா 20 ரூபா லாபம். இதை புரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பார்க்கணும்னா, அடக்க விலை 100, விற்ற விலை, அடக்க விலை வந்து 100, விற்ற விலை 120. இப்படி கொடுத்த உடனே நீங்கள் கம்பேர் பண்ணிடணும். நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சோம் இல்லைங்களா? அடக்க விலை விற்ற விலை இங்கே போட்டுக்கோங்க. எது 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 கம்மியாக இருக்குது பாருங்கள், அடக்க விலை தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி வந்து இப்படி குறி வந்தால் என்னென்னு படித்தோம்? லாபம். இப்படி குறி வந்தால் லெஸ் தேன் குறி வந்தால் அடக்க விலை விற்ற விலை எழுதிக்கோங்க. இங்கே இந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்தது அப்படின்னா லாபம், லெஸ் தேன் வந்ததுன்னா லாபம் அப்படியா வச்சுக்கோங்க. லெஸ் தேன் வந்தது இது சின்ன நம்பர் குறி இல்லைங்களா? இது வந்து சின்னது குறி. இந்த மாதிரி குறி வந்ததுன்னா லாபம். லாபம்னா என்ன அர்த்தம்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு போடலாம், வாங்கிய விலைன்னு போடலாம், ரெண்டும் ஒன்று தான். லாபம்னா என்ன அர்த்தம்? விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சாதான் லாபம் கிடைக்க முடியும். இப்போ 120 ரூபாலேருந்து 100 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா 20 ரூபா லாபம். லாபம் 20. அவ்வளோதான் ஆன்சர். இதே இது நஷ்டம் வந்ததுன்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை வரும். அவ்வளோதான் வித்தியாசம் நஷ்டம் வந்ததுன்னா. சரிங்களா? லாபம்னா விவி ஆவி அப்படியா வச்சுக்கோங்க. லாபம் வரும்போது ப்ராஃபிட் வரும்போது லாபம் வரும்போது விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அடுத்தது பாருங்கள், அவர் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை 750 ரூபாய்க்கு வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்ட 710 ரூபாய்க்கு விற்றுட்டார். இனியெல்லாம் நம்ம தெளிவாயிட்டோம். ஒவ்வொரு சமயம் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இனியெல்லாம் நம்ம பார்த்த உடனே செய்கிறோம். சரிங்களா? இப்போ 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு கொடுத்துட்டாருன்னா நம்மளுக்கு சின்ன பிள்ளை கூட சொல்லும், 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு கொடுத்துட்டாருன்னா கம்மியாக தானே கொடுத்துருக்காரு. அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். அப்போ இதை அடிச்சிடலாம், நஷ்டம் கிடைக்கும். 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டேன்? 40 ரூபா கம்மியாக கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு நஷ்டம் 40. இப்போ ஆப்ஷன் பி. இல்லை எங்களுக்கு இப்படிலாம் மைண்டில் நாங்கள் போடலை அப்படின்னா கவலையே படாதீங்க. இப்படியே செய்வோம், ரூல்ஸ் படியே செய்வோம். வாங்கினார், அப்போ வாங்கிய விலை 750, வாவி 750. எவ்வளோக்கு விற்கிறாரு? 710 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்? இதை இப்படி எழுதிக்கோங்க, வாவி விவின்னு எழுதுங்க. இது 750, இது 710. அப்போ இப்போ என்ன பெருசாக இருக்கா? பெருசாக வந்ததுன்னா நம்ம என்னென்னு படித்தோம்? நஷ்டம். குட்டியாக வந்தால் தான் லாபம், பெருசாக வந்தால் நஷ்டம். அப்போ வாவியிலேருந்து விவிவியை கழிச்சிருங்க. அப்போ 40 ரூபா. நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போடலாம். சரிங்களா? அதாவது வாங்கிய விலை அதிகமாகிருச்சுன்னா நஷ்டம் ஆயிரும். நஷ்டத்துக்கு ஃபார்முலா நேராக வரும், வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இதே இது லாபமாக இருந்தால் விற்ற விலையிலேருந்தால் வாங்கிய விலையை கழிப்போம். இதைத்தான் மேலே போடுவோம். விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தான் லாபம். அடுத்தது பாருங்கள், சோமு வந்து ஒரு வண்டியை வந்து 28,000 ரூபாய்க்கு வாங்கி 2,000 ரூபாய்க்கு பழுது பார்க்குறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பழுது பார்க்குறது, இந்த அது மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு செலவு பண்ணுறது, அதெல்லாமே வந்து வாங்கிய விலையில் தான் சேரும். அப்போ வாங்கிய விலை இதில் என்ன அமௌண்ட்டுனா 28,000 2,000 சேர்த்துக்குங்க. அப்போ 30,000 ரூபா தான் வாங்கிய விலை. இப்போ வாங்கிய விலை வரும்போது நீங்கள் வாங்கினது ப்ளஸ் அதுக்கு ரிப்பேர் பார்க்குறக்கோ இல்லை அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுனீங்களோ எல்லாமே வாங்கிய விலையில் தான் வரும். இப்போ வாங்கிய விலை 30,000. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? 30,000 ரூபாய்க்கு விற்றார். யார்கிட்டையும் 30,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி எத்தனை ரூபாய்க்கே விற்றுட்டாரு? அதே 30,000 ரூபாய்க்கு விற்றுட்டார். அப்போ அவருக்கு என்ன கிடச்சிருக்காது? இது நீங்கள் போட்டே பார்க்க வேணாம். 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 30,000 ரூபாய்க்கு வேணான்னு கொடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு என்ன கிடைக்கும்? லாபமும் கிடச்சிருக்காது, நஷ்டமும் கிடச்சிருக்காது. ஏன்னா வாங்கினதும் சேமு தான், விற்றதும் அதே ரேட்டு தான். ஸோ எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆக மொத்தம் ஆளை விடுங்கடா சாமின்னு அந்த ஆள் கொடுத்துட்டார். சரிங்களா? முத்து ஒரு மகிழுந்துனா காரு, மகிழுந்தே 8,50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு
25,000 லாபத்தில் விற்கிறாருன்னா விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் நான் திரும்ப சொல்கிற மாதிரி தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை வந்து நம்பிட்டுருக்கக்கூடாது. தெரியறக்கா எழுதுகிறேன். எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. முக்கியமானதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலாவை தேடக்கூடாது. அதாவது 8,50,000 வாங்கி 25,000 நான் லாபம் வச்சு விற்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நம்பர் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு புரியல அப்படின்னா நீங்களே ஒரு சின்ன சம்மை யோசிச்சு பாருங்கள். இப்போ 7 ரூபாய்க்கு ஒரு பென்சிலை வாங்கி நான் 3 ரூபா லாபம் வச்சு கொடுத்துட்றேன். அப்போது நான் எவ்வளோக்கு விற்றுட்டேன்? 7 + 3 10 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், அப்படி தானே? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் விற்ற விலை கிடைக்கிது. இப்போ வாங்கிய விலையும் நான் 3 ரூபா லாபம் வச்சு கொடுத்தேன் இல்லைங்களா, இது ரெண்டையும் கூட்டினா தான் எனக்கு விற்ற விலை கிடைக்கிது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கினதையும் லாபத்தையும் சேர்த்தா தான் நம்ம விற்ற விலை கிடைக்கும். கரெக்டுங்களா? இல்லைனா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படித்தோம். லாபம் = லாபம் கரெக்டாக வர மாதிரி ஃபார்முலா சூஸ் பண்ணுங்கள். லாபம் = விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அப்போ விற்ற விலை கேட்டாங்கன்னா லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டிக்கணும். லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டிக்கணும். அப்போ லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டுங்க. அப்போ எவ்வளோ வருது? 8,75,000 விற்ற விலை. இப்போ விற்ற விலை வேணும்னா லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டிக்கணும். ஏன்னா நமக்கு லாபத்தோட ஃபார்முலாவையும் நஷ்டத்தோட ஃபார்முலாவையும் படிச்சிடுங்க. லாபம்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை, நஷ்டம்னா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இப்போ லாபத்தோட ஃபார்முலா படிச்சிட்டோம். இங்கே ஏன் நம்ம லாபத்தோட ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம்னா அவர் லாபம் தான் வச்சு விற்கிறார், அதனால் லாபத்தோட ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நஷ்டத்தோட ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். விவி கேட்குறானா வாவி கேட்குறானான்னு பாருங்கள். அவன் விவி கேட்குறான்னா இந்த சைடு மைனஸாக விடுது, இந்த சைடு ப்ளஸ்ஸாக போயிடுமா? அப்போ லாபத்தையும் வாங்கிய விலையும் கூட்டணும். சரிங்களா? அதே இது வாவி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. லாபம் கொடுத்துட்டு விற்ற விலையை கொடுத்துட்டு வாவி கேட்குறானா என்ன பண்ணுவீங்க? விற்ற விலையும் லாபத்தையும் கழிச்சிருவீங்க. அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்து விற்ற விலையை கேட்குறனால லாபத்தையும் இங்கே மைனஸாக விடுது, ப்ளஸ்ஸாக இருந்த பக்கம் வரும்போது அப்போ ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அப்போ 8,75,000 விற்றுறாரு. இது எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு போடணுமா? நீங்களே சொல்லுங்கள், யோசிங்க. 8 லட்சத்துக்கு வாங்கி 25,000 லாபம் வச்சு விற்கிறேன். அப்போ 8,45 லட்சத்துக்கு நம்ம விற்றுட்டோம். அப்போ 8,45 அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் இது போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இந்த பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வள்ளி வந்து ஒரு முத்து மாலையை 30,000 விற்றுட்டு 5,000 லாபம் வாங்கிக்கிறான். அப்போ அடக்க விலை என்னன்னு கேட்குறேன். நம்ம சோன சமக்கே நான் சொன்னேன், நீங்கள் லாபம் கொடுத்தனா லாபம் கனெக்ஷன் பண்ணி வர ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. லாபம் = என்ன ஃபார்முலா படித்தோம்? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. இப்போ அவன் என்ன கேட்குறான்? இதில் அடக்க விலை. அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒன்று தாங்க. அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான். அப்போ வாங்கிய விலை கேட்குறான். அப்போ வாங்கிய விலை வேணும்னா சரிங்களா, வாங்கிய விலை கேட்குறான். அப்போ இந்த பக்கம் மைனஸாக அவ்வளோதான், இந்த சைடு நான் ப்ளஸ்ஸாக கொண்டு வந்துட்டேன். அப்போ விற்ற விலை, இந்த பக்கம் லாபம், இந்த பக்கம் ரொம்ப சைன் மாதிரி வரும், மைனஸ் லாபம். கரெக்டுங்களா? போன சம்மு வரும்போதே நான் சொன்னேன், ஜஸ்ட் ஆப்போசிட். போன சம்மில் விற்ற விலை கேட்டாங்க, அதனால் இந்த சைடு மைனஸ் ஆகிறது இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ விற்ற விலை கேட்கும்போது கூட்டுறோம். அதே இது லாபம் கொடுத்துட்டு வாங்கிய விலை கேட்டாங்கன்னா கழித்தலாகிடுது. அப்போ ரெண்டையும் கழிங்க. 30,000 5,000 கழிங்க. அப்போ 25,000 விற்றுருக்காங்க. அடக்க விலை வந்து 25,000. 25,000 அடக்க விலை, 5,000 லாபம் வச்சு விற்கிறான்னா 30,000 கரெக்டு தானே விற்ற விலை. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? 30,000 5,000 லாபம் வச்சு விற்கிறானா, லாபம் வச்சு வாங்கிட்டானா எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அந்த பொருளை? 25,000 வாங்கியிருப்பான். அவ்வளோதான். நீங்கள் இந்த மைண்டில் வச்சும் போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி, அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மொத்தத்தில் இந்த ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், லாபம் வச்சு ஃபார்முலா வரும்போது விற்ற விலை கேட்டாங்கன்னா கூட்டுங்க, வாங்கிய விலை கேட்டாங்கன்னா கழிச்சிருங்க. அவ்வளோதான். குணா தனது பொருளை 325 என குறித்து 30 ரூபா தள்ளுபடியில் விற்றுறாரு. 325 ரூபான்னு அதை சும்மா அதில் மார்க் பண்ணிவிட்டு, அது ஒரு ஷர்ட்னே வச்சுக்கோங்களேன். 325 ஒரு டிஷர்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணலாம், 325 ரூபா நான் மார்க் பண்ணிவிட்டு 30 ரூபா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தள்ளுபடின்னு கொடுத்துட்டேன். இப்போ தள்ளுபடினா என்ன பண்ணணும்? குறித்த விலையும் தள்ளுபடியும் கழிச்சாதான் நமக்கு விற்ற விலை கிடைக்கும். அப்போ கழிங்க.
அப்போ 295 ரூபா தான் விற்ற விலை. இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து மைண்ட் கால்குலேஷனே வராது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாங்க. இங்கே குறித்தன்னு வந்திருக்கா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ குறித்த விலை 325. தள்ளுபடின்னு வந்திருக்கா, தள்ளுபடி 30. அப்போ இங்கே எழுதிக்கோங்க. குறித்த விலை 325, தள்ளுபடி 30. தள்ளுபடி 30. கேட்குறது என்னது? விற்ற விலை. நம்ம ஒரு ஃபார்முலா நான் படிக்க சொன்னேன்னா, இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சுக்கோங்க. குறித்த விலை தள்ளுபடி விற்ற விலை வச்சு வருது. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலைன்னு படித்தோமா, இந்த ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. அப்போ தள்ளுபடி ஈக்குவல் டு, அதவே எழுதிக்கலாம், அப்போ தான் மறக்காது. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. இது ஈஸி. தள்ளுபடினா கூவி மைனஸ் விவி. இப்போ கேட்குறது என்னது? விற்ற விலை கேட்குறான். அப்போ இது இந்த பக்கமாக ப்ளஸ் ஆயிரும். அப்போது குறித்த விலை மைனஸ் இந்த தள்ளுபடிங்கமாக மைனஸ் ஆயிரும். அப்போ அது ரெண்டையும் கழிக்கணும். இப்போ விற்ற விலை இந்த பக்கம் மைனஸ் ஆகுறது, இங்கே ப்ளஸ் ஆகிடுது. இப்போ விற்ற விலை வேணும்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ 325 30 ரூபாய் கழிச்சிருங்க. அப்போ 295 ரூபா விற்ற விலை. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னா நான் என்னைய கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். எதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக உள்ள சம்முக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கஷ்டமான சம்முக்கு கஷ்டப்படலாம், ஈஸியான சம்முக்கு கஷ்டப்படக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து இதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. 325 ரூபான்னு குறித்து, அப்போ குறிச்சிட்டான். 300 ரூபா குறிச்சிட்டு 30 ரூபா தள்ளுபடி கொடுத்துட்டான். கழிச்சுக்கிறேன் போ, தள்ளுபடி நான் கழிச்சுக்கிறேன் போ. அப்போ ரெண்டையும் கழிச்சிருங்க. அப்போ 295 கொடுத்தா போதும். அதுதான் விற்ற விலை. இல்லை நான் ஃபார்முலாஸ் தான் போடுவேன்னா, இந்த குறித்த விலை விற்ற விலை தள்ளுபடி வருமோ கனெக்ஷன் என்னென்னா, தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. இப்போ கேட்குறது விற்ற விலை. அப்போ விற்ற விலை இங்கே வந்துருச்சுன்னா தள்ளுபடி மைனஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ விற்ற விலை இங்கே வந்துருச்சுன்னா இது மைனஸ் ஆகிறது, இங்கே ப்ளஸ்ஸாக வந்துருச்சு. அப்போது இந்த தள்ளுபடி ப்ளஸ் ஆகிறது, இந்த சைடு மைனஸ் ஆகும். அப்போ ரெண்டையும் கழிச்சிருங்க. 295 ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு நோட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதே மாதிரி மிக முக்கியமான கான்செப்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.